எல்லாரும் நமஸ்காரம். இன்னைக்கு மகாபாரதம் எபிசோட் 66. பாண்டவர்கள் வந்து இந்த மாதிரி அந்த காட்டுல வனவாசத்துல அவசரப்பட்டு இருக்காள. இதை வந்து ஒரு பிராமணன் அங்க வரான் பாண்டவர்களை பார்க்கறதுக்கு. அந்த அவன்கிட்ட பார்த்துட்டு என்ன பண்றான், நேர திருதராஷ்டிரன்கிட்ட போறான். அவன் சொல்ல, அவன் எதேச்சியா வந்தான். வந்துட்டு அவன் நேர திருதராஷ்டிரன்கிட்ட போறான். போய் பாண்டவர்கள் பண்ற கஷ்டத்தை சொல்லுவான். இப்படி எல்லாம் அவன் அவசரப்பட்டு இருக்கா. அவன் இங்க அவையில இருந்து இங்க வந்து நாட்டுல இருந்து எவ்வளோ இன்பங்களை அனுபவிக்க இந்திரபிரஸ்தத்தோட ராஜா. ஆனா காட்டுல வந்து மர உரிய தெரிச்சுட்டு பழத்தையும் காய்கறிகளையும் பழங்களையும் சாப்பிட்டு ஒரு நிலை இல்லாத ஒரு இடத்துல இருந்துட்டு கஷ்டப்பட்டு இருக்கா அப்படின்னு சொல்லுவான். இதை கேட்ட உடனே திருதராஷ்டிரனுக்கு விற்கணும். எப்படியோ இவன் இப்படி இருக்கானே, அவங்க திருதராஷ்டிரன் கொஞ்சம் மறந்துருக்கிறதெல்லாம் இவன் ஞாபகப்படுத்திட்டு போயிடுவான். இதெல்லாம் சரியா அப்படின்னு அவன் கேட்டு போயிடுவான். உடனே இந்த திருதராஷ்டிரனுக்கு தெரியும் சரியில்லைன்னு தான். என்ன பண்றது, துரியோதனை ஒன்றும் பண்ண முடியலன்னு மனசுக்குள்ள அவசப்படுவான். துரியோதனம் அவன் கேட்க மாட்டான். துரியோதனுக்கு வந்து இவன் சொல்றத கேட்காத அவளை காட்டுக்கு வச்சுக்கா. காட்டுக்கு போன அப்புறம் இவன் என்னென்ன பண்ணுவானு எல்லாம் போயிடுவான். இந்திரன் இவன் போடுறது அதெல்லாம் அந்த பிராமணன் சொல்லுவான். பீமன் வந்து அனுமனை செஞ்சுச்சு. அனுமன் பீமனுக்கு நிறைய சக்தியை கொடுத்துருக்கிறது. இந்த இந்திரலோகத்துக்கு அர்ஜுனன் போனது, பாசுபதாஸ்திரம் ஈஸ்வரன்கிட்ட வர வாங்கி அந்த அஸ்திரங்களை எல்லாம் வாங்கினது ஈஸ்வரன்கிட்ட. பரமேஸ்வரன்கிட்ட பாசுபதாஸ்திரம் வாங்கினது ஈஸ்வரன். இன்னும் இந்திரன் கொடுத்த நிறைய அவருடைய கவசங்கள், இந்திரன் கொடுத்த நிறைய இந்திரனுடைய அஸ்திரங்கள், இதெல்லாம் சொல்லுவான். சொல்ல சொல்ல இவனுக்கு இதெல்லாம் இவன் எதுக்கு வாங்குறா, இது பண்ட பெரிய சண்டை வரப்போறது, அதை மனசுல வச்சுருந்தா வாங்குறா, எப்போ சண்டைக்கு போவாளோ தெரியலையே, எப்போ சண்டைக்கு வருவாளோ தெரியலையே அப்படின்னு அவன் பயந்து நடிச்சுட்டு இருப்பான் உள்ளுக்குள்ள. அதுக்குள்ள வந்து இவன் வந்து இது சண்டைக்கு தான் இதெல்லாம் ஏற்பாடு பண்றா அப்படின்றது அவன் இது பண்ணி திருதராஷ்டிரம் வந்து உள்ளுக்குள்ள மனசுக்குள்ள கஷ்டப்பட்டுருப்பான். இவனுக்கு எவ்வளோ வந்தாலும் துராத்மா. இப்போ தன்னோட பிள்ளை துரியோதனை திட்டுவான், இவன் துராத்மா, இவனால வந்து எவ்வளவு கிடைச்சாலும் சரி போர்ன்ற மனசே வராது இவனுக்கு, பழி வாங்குற உறவு தான் இவனுக்கு அதிகமா இருக்கு. ராஜ்யத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தா அரசன் வந்து ராஜாவோட நீதியை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். சொந்தக்காரன்ற உறவுகள்ன்றதுக்காக நீதியை வழிவிடக்கூடாது. இதெல்லாம் அவன் யோசிக்கிறான். திருதராஷ்டிரன் நிறைய யோசிச்சுட்டு இருக்கான். பீஷ்மர்கிட்ட சொல்றான் இது மாதிரிலாம் இருக்கு அப்படின்னு. பீஷ்மர் சொல்லுவார், எவ்வளோ நீ சொன்னா கேட்கல, அப்போ நீ அவளை அனுப்பிட்டு இப்போ நீ வந்து இதெல்லாம் சொல்லி என்ன புண்ணியம். இப்போ பாரு, இப்போ கூட நீ பண்ணனா போய் அவளை முயற்சி பண்ணி கூட்டின்னு வந்துடலான்னு சொல்லுவான். இந்த துவைத வனம்னு ஒரு வனம் அந்த இடத்துல தான் இருக்கா இவன் அங்க இருக்கும்போது இதை வந்து அந்த துவேஷம் இருக்கிற மனசுக்கு பார்த்தீங்கன்னா திருப்தியே இருக்காது. துவேஷம் மனசுல வந்துட்டு எவ்வளவு திருப்தியே இருக்காது. அவ படுற கஷ்டத்தை, அந்த கஷ்டம் இன்னும் அவ நிறைய படணும்னு எண்ணம் தான் தோணும். அதுல திருப்தியே இருக்காது துவேஷம் மனசுல வந்ததுன்னா. இவனுக்கு துரியோதனுக்கு துவேஷம் வந்துடுது இல்லையா, அதனால இவனுக்கு மனசுல திருப்தியே இல்லை. துரியோதனன் கிட்ட இந்த விஷயத்தையெல்லாம் அந்த பிராமணன் சொன்ன விஷயத்த துரியோதனன் கேட்ட உடனே அவன் ரொம்ப சந்தோஷப்படுறான். கஷ்டப்படுறானா, சாகட்டும் கடந்து அவசரப்படுறாங்களே, சரி இவ படுற கஷ்டத்தை நான் கண்ணால பார்க்கணும்னுவான். தன்னுடைய விபரீத ஆசையை இவங்கிட்ட சொல்லுவான், கௌரிகிட்ட, நான் கண்ணால போய் பார்க்கணும் அதையெல்லாம். கர்ணன்கிட்டையும் சொல்லுவான். கர்ணனும் ஆசைப்படுவான். ஏன்னா கர்ணன் வந்து பாஞ்சாலி அவசரப்படுறத பார்க்கணும்னு கர்ணனுக்கு. பாஞ்சாலி எவ்வளவு பேசினா, எவ்வளவு குருடனோட பொண்ணு புள்ளன்னு சொன்னா இவனை துரியோதன, என்னை வந்து வம்சமே தெரியாதவன் தேரோட்டி மகன் சொன்னா, அவளை வந்து பார்க்கணும், அவள் படுற கஷ்டத்தை பார்க்கணும். அதாவது எதை போய் பார்த்து கிண்டல் பண்றது, அந்த மாதிரிலாம் சில இது அதெல்லாம் உண்டு இல்லையா. அது வக்கரமான எண்ணம். சாதாரணமா எப்பயுமே இதெல்லாம் என்னன்னா, அடுத்தவாளை சந்தோஷப்படுத்தி தான் நம்ம சந்தோஷப்படணும். அடுத்தவா சந்தோஷப்படுறதை பார்த்து தான் நம்ம சந்தோஷப்படணும். அடுத்தவா கஷ்டப்படுறதை பார்த்து சந்தோஷப்படக்கூடாது. அதுக்கெல்லாம் இது ஒரு நல்ல உதாரணம். அதெல்லாம் சொல்லுவார் லோபச முனிவர் வந்து நடக்கிறதையெல்லாம் சொல்லுவார். லோபச முனிவர் இருக்கிற லோபச முனிவர் கூட தானே இருக்கார். அவர் இருக்கும்போது அவருக்கு தெரியுது அந்த எதுவனத்துல இவா பண்ணி, துவைதவனத்துல இவா பண்ணிட்டு இருக்கா எல்லாத்தையும். இந்த துவைதவனத்துல இவா இருக்கும்போது என்ன பண்றான், போய் பார்க்கணும்னு நினைக்கிறான் துரியோதனன். திருதராஷ்டிரன் பர்மிட் பண்ண மாட்டான், போகக்கூடாதுன்னுவான், அதெல்லாம் போகக்கூடாதுன்னுவான். ஆனா துரியோதனன் நான் போகணும் இன்னும் மாமா கிட்ட சொல்லுவான், சகுனி கிட்ட, பீஷ்மர்கிட்ட சொல்லுவான். பீஷ்மர் வந்து அதெல்லாம் போகக்கூடாது போடுவார்.
ராஜா என்ன சொல்றாரோ அதை கேளு, அப்பா என்ன சொல்றாரோ அதை கேளுட்டு போயிடுவார். சௌரி என்ன பண்ணுவான், ரொம்ப நேக்கா இவ்வளோ வாங்கணுன்ட்டு என்ன பண்ணுவான், அந்த மாடுகளை எல்லாம் வருஷத்துக்கு ஒரு தடவை போய் கணக்கெடுப்பான். இந்த துவைதவனத்தில் காடுகளில் இருக்கிற மாட்டை எல்லாம் எண்ணி கணக்கெடுத்து எத்தனை மாடு செத்து போயிருக்கு, எத்தனை மாடு கண்டுட்டி போட்டிருக்கு, வர இனவிருத்தி எவ்வளோ ஆயிருக்கு, எவ்வளோ அழிஞ்சிருக்கு, இதெல்லாம் கணக்கு போட்டு எடுத்து அந்த கணக்கு எடுத்து அந்த கணக்கெல்லாம் அந்த இடையர்கள்ட்ட கொடுத்துட்டு, அந்த காலத்தில் வந்து அந்த மாதிரி இருந்தது, ராஜாக்களோட கண்ட்ரோலில் இருந்ததுனால எவ்வளோ நம்மக்கிட்ட கால்நடைகள் எவ்வளோ இருக்குன்றது அவளுக்கு கணக்கு, அவகிட்ட கணக்கு இருக்கணும் ராஜாக்கள் கிட்ட. அந்த மாதிரி கணக்கு அந்த துவைதவனத்தில் போய் அந்த இடச்சேரி இருக்குது, அங்கே இடையர்களோட சேரி, அதில் போய் எல்லாத்தையும் சொல்லி பேசி வாங்கணும். இது வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கிறது தான், ராஜா வருவார்னு. அதுக்கு துரியோதனன் நான் அங்கே போய் பார்த்துட்டு வரேன்னுவான். துவைதவனத்துக்கு பக்கத்தில் தான் இவா இருக்கான்றது, துவைதவனம் வந்து அங்கே தான் இருக்குது, துவைதவனத்துக்கு பக்கத்தில் தான் இவா அங்கே காட்டில் கூடாரம் வச்சுட்டு இருக்கா பாண்டவர்கள்ன்றது தெரியும் திருதராஷ்டிரனுக்கு. இவன் சும்மா இருக்க மாட்டான், இவன் போனான்னா சும்மா இருக்க மாட்டான், போகாதன்னுவான். நீ போனால் கூட நீ சும்மா இருக்க மாட்டேன், நீ ஏதாவது பாண்டவர்கள்ட்ட போய் நோண்டுவ, எதையாவது ஒன்று பண்ணுவா, உன்னோட நீ போகலன்னா கூட உன் படைகளில் யாராவது போவா, அவள் எங்கேயாவது பார்த்துருவா, பார்த்த உடனே அவகிட்ட ஏதாவது வம்பு எடுத்துட்டு தேவையில்லாத சண்டையை மறுபடியும் புதுசாக ஒரு சண்டையை உருவாக்கிடுவேன். இப்போ 14 வருஷம் காடுன்னு போயிருக்கா, அது 15 வருஷம் 14 வருஷத்துக்கு இப்போ தள்ளி போட்டிருக்கா, அவ்வளோதான் உங்கள் சண்டையை. அவன் வந்த உடனே கொடுத்துருன்ற ஐடியாவில் தான் இருப்பான், திருதராஷ்டிரன் தான் கொடுத்துடணும்னு தான் நினைப்பான். இவன் என்ன பண்ணுவான், துரியோதனும் இல்லை இல்லை நான் பார்க்கணுன்னுவான். இவங்க சகுனி நைச்சியமாக பேசுவான், இல்லை இல்லை அதான் தர்மன் இருக்கார், தர்மன் அது மாதிரி தப்பாலாம் போக மாட்டேன், தர்மன் வந்து நீங்கள் வந்து துரியோதனை விட்டுருக்கோம், துரியோதனை கேட்க மாட்டான்றதை சொல்லுவான். திருதராஷ்டிரன் சொல்லுவான், துரியோதனன் நீ சொன்னால் கேட்க மாட்டான், நீ போகாத, நீ கூப்பிட்டு போகாதன்னு சகுனிக்கிட்ட சொல்லுவான். சகுனி சொல்லுவான், இல்லை இல்லை துரியோதனன் இருக்கட்டும், ஆனால் தர்மன் அதை செய்ய மாட்டான், தர்மனுக்கு தெரியும் நீதி நியாயங்கள்லாம் தெரியும், வனத்துக்கு வந்த வேலை அது மாதிரிலாம் விடக்கூடாதுன்றதெல்லாம் தெரியும், வனத்துக்கு வந்த வாங்கிட்ட சண்டை போடாதுன்றது தெரியும். ரெண்டாவது நான் வந்து 13 வருஷம் 12 வருஷம் அஞ்ஞான இது வனவாசத்துக்கு நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம், அதனால் அது ஒன்றும் இல்லை, ஒரு வருஷம் அஞ்ஞானவாதம் முடிச்சுட்டு தான் அஞ்ஞானவாசம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் எப்படி ராஜா கிட்ட போய் கேட்கணும், அந்த அந்த தண்டனை அனுபவிச்சுட்டு தான் நம்ம போய் பேசணுன்றது அவனுக்கு தெரியும். அதனால் அவன் அதுக்குள்ளே சண்டைக்கெல்லாம் வரமாட்டான், நான் பார்த்துக்கிறேன், இந்த கணக்கு எடுக்க வேண்டியது துரியோதனை ஆசைப்படுறான், அனுப்புங்க பரவாயில்ல, நான் இருக்கேன் பக்கத்தில், நான் பார்த்துக்கிறேன், நானும் கூட போகிறேன் அப்படின்னு சகுனி சொல்லுவான். இவ முடிவு பண்ணிட்டான்றது தெரிஞ்சு போச்சு திருதராஷ்டிரனுக்கு, இவ முடிவு பண்ணிட்டா போகணும்னு, இவனுக்கு நிறுத்த முடியாது, துரியோதனை நிறுத்த முடியாது, நிறுத்தாலும் போட்டோம் எப்படியாலும் போட்டான், அதை தான் சொல்லுவான். கடைசியில் துவேஷம் கொண்ட அந்த மனசு இருக்கே, அதுக்கு எவ்வளோ அடித்தாலும் திருப்தி ஆகாது, நீ என்ன இருந்தாலும் பண்ணிட்டு போ, ஆனால் இதெல்லாம் பெரிய இதெல்லாம் நீ விலை கொடுத்து வாங்குற, துவேஷத்தை பெரிய ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் எதிர்க்கிற, பெரிய நீ உன்னுடைய ஒரு பெரிய வேண்டாத செய்யலாம் செய்கிற, நீ மாட்டிக்க போறன்னுவான். அதே வந்து சகுனி நான் பார்த்துக்கிறேன், நான் எவ்வளோ சொல்லுவான், சொன்னால் கேட்க மாட்டான், அனுப்ப சரின்னு அவன் திருதராஷ்டிரன் வந்து பர்மிட் பண்ணிடுறான். பீஷ்மர் திட்டுவார், நீ ஏன் பர்மிட் பண்ண, அவன் போனால் சும்மா இருக்க மாட்டான், அவன் அங்கே போய் என்ன பண்ண போகிறான்னு தெரியலையேன்னுவார். அனுப்பிடுவார், சரி இப்போ அனுப்பிட் பண்ணதே அனுப்பிடுவார். இவன் வருவான், இவன் அதே மாதிரி அந்த துவைதவனத்துக்கு வருவான், வந்து கணக்கெல்லாம் எடுப்பான், எடுத்துட்டு மெதுவாக பாண்டவர்களுக்கு ஏரியாவுக்கு போய் பார்க்கணும், அவள் கஷ்டப்படுறதை பார்க்கணும், அவளை எதிர போய் பார்த்து கிண்டல் பண்ணணுன்றது இவனோட எண்ணம். போவான், அவளை பார்க்கறதுக்கு போகிற வழியில் ஒரு குளம், அந்த துவைதவனத்தில் ஒரு தடாகம் ஒரு குளம் இருக்குது, அந்த குளத்தில் கந்தர்வர்கள் வந்து தினமும் குளிப்பான். இவன் என்ன பண்ணுறான், அங்கே போகிறான், இந்த துரியோதனோட ஆளெல்லாம் அங்கே போகிறான். துரியோதனன் சின்ன சேனையோட தானே போயிருக்கான், அந்த சேனையோட போய் தர்மர்கிட்ட நான் எப்படி இருக்கேன் நீ எப்படி இருக்க பற்றியான்னு காட்டலான்ட்டு தான் போகிறான். போகும்போது என்ன ஆகுது, இந்த மாதிரி இந்த குளம் இருக்குது, அந்த குளத்தில் போய் குளிக்கலான்ட்டு போகிறான். குளிக்கலான்ட்டு அவனோட படையெல்லாம் போகும், படையெல்லாம் போகும்போது அங்கே ஒரு கந்தர்வன் இருக்கு, கந்தர்வராஜன், சித்திரசேனன் ஒரு கந்தர்வராஜன், அவன் வந்து குளிச்சுட்டு இருப்பான். அவன் குளிச்சுட்டு இருக்கும்போது இவன் என்ன பண்ணுவான், துரியோதனோட அந்த படைகள்லாம் வந்து நான் தாங்க போய் குளிக்கணும் நீங்கள் போங்கன்னுவான். அவன் சொல்லுவான், என்ன வந்து நீ யார் காட்டில் போக சொல்கிறதுக்கு, நீ யார் நீ போய் முதல்ல எடுத்து வரட்டி விடுவான். அந்த கந்தர்வன் வந்து கந்தர்வராஜன் வந்து அவள்லாம் அதை கொஞ்ச நேரம் தான் வந்து குளிப்பா, அந்த நேரம் அவள் இருந்துட்டு போயிடுவாள். இந்த படைகள்லாம் வந்துருந்தவொடனே அவளுக்கு அது பிடிக்கல, நீ போன்னு அவளை அடிச்சு வரட்டி விட்ருவான். அடிச்சு வரட்டி விட்டானோடனே இதை வந்து துரியோதனங்கிட்ட சொல்லுவா பாருங்க, துரியோதனுக்கு தன்னறியாத கோபம் வரும். என்ன போய் வரட்டுவானே, நான் யார், இந்த சக்கரவர்த்தியோட பிள்ளை, நான் வந்திருக்கேன் கணக்கெடுக்க வந்திருக்கேன், எனக்கு என்னோட ராஜ்யத்துக்கு உட்பட்ட இடத்துல என்ன போய் இது மாதிரி சொல்கிறாடா, அது யாருது நான் பார்க்குறேன் அப்படின்ட்டு அவன் வருவான். அவன் வந்து பார்த்தோன்னா அவங்ககிட்ட அதை தான் சொல்லுவான், இப்படி போயிட்டு இங்கே இருக்காத,
நாங்கள்லாம் இருக்கிற இடம் இந்த இடத்துல ரகசியமான இடம், இந்த இடத்துல எல்லாம் நீங்கள்லாம் வரக்கூடாது, முதல்ல நீங்கள் போங்கன்னுவான். இவன் கேட்க மாட்டான். இவன் போய் இந்த தடாகம் என்னோட ஆளுகைக்கு உட்பட்ட இடத்துல இருக்குது, இதில் வந்து நீ குளிச்சுட்டு இருக்க போயாடுனுவான். அந்த கந்தர்வராஜனை சித்திரசேனன்னு கோபம் வந்துடும். அவன் என்ன பண்ணுவான், சண்டை போடுவான். இவங்ககிட்ட முதல்ல சாதாரணமாக சண்டை போடும்போது அவனோட துரியோதனோட எதிர்ப்பு ஜாஸ்தியாக இருக்கும். துரியோதன படையோடு இருக்கான். அவன் அந்த கந்தர்வராஜன் அவன் தனியாள் தானே, அவன் இருக்கான். அவன் பார்த்தான் இவன் சரியாக வரமாட்டான்னு, உடனே தன்னுடைய மாய வித்தைகளை காட்டுறான். தன்னோட மாய வித்தைகளை காட்டி துரியோதன படைகடை எல்லாரையும் அடிச்சு வரட்டுறான். கர்ணன்லாம் பயந்துட்டு ஓடுறான். கர்ணனையும் குந்தி சுகனியும் இருக்கிற தெரியாத விரட்டுறான். விரட்டினோடனே அவர்கிட்ட போய் தப்பிச்சு ஓடிக்கிறா. துரியோதனை மட்டும் நான் எதிர்த்து சண்டை போடுவேன், கடைசி வரைக்கும் சண்டை போடுவான் பாருங்க, மாட்டின்டுவான், பிடிச்சிடுவான். அவன் பிடிச்சி கட்டிடுவான். தன்னோட தேர்காலில் கட்டி தன்னோட நாட்டுக்கு இழுத்துன்னு போயிடுவான். கந்தர்வலோகத்துக்கு கூட்டின்னு போயிடுவான், இழுத்துன்னு போயிடுவான். அவன் தேரில் கட்டி இழுத்துன்னு போயிடுவான். இது இப்படி போனவொடனே இந்த விஷயம் இங்கே தெரியுது. இங்கே அப்படியே விசாரிச்சு வந்தவா பாண்டவர்களுக்கு இந்த விஷயம் வருது. இந்த மாதிரி துவைதவனத்துக்கு கணக்கெடுக்கிறதுக்கு வந்தப்போ கரெக்டாக உங்ககிட்ட மாட்டா, கந்தர்வன்கிட்ட மாட்டா, அவன் கட்டி தூக்கின்னு போயிட்டான். இவனை அப்படின்னோடனே பீமனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நம்ம எப்பயோ பண்ணிட வேண்டிய காரியம் இதை நான் பண்ண மாட்டேன்னு நீ பண்ண மாட்டேன்னே தர்மரை சொல்லுவான். தர்மர்கிட்ட போய் உடனே பீமன் தர்மர்கிட்ட போலப்பான். தர்மர்கிட்ட போயிட்டு நீ செய்ய மாட்டேன்னு சொன்னியே பத்தியா, இந்த ஒரு நம்ம செய்ய வேண்டிய காரியம் இதை கந்தர்வன் செஞ்சுட்டான், எனக்கு இப்போ தான் மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. துரியோதனை அவங்க கட்டி இழுத்துன்னு போட்டானா, இருக்கட்டும் பரவாயில்ல அப்படின்னுவான். அப்படின்ன உடனே இந்த விஷயம் தெரிஞ்சவொடனே பீமன் தர்மர் அவன் நம்ம என்னதான் நம்ம பிளட்டு, நம்ம குடும்பத்தை சேர்ந்தவன், நம்ம வம்சம், நம்ம குலத்தை சேர்ந்தவன், அவனை ஒரு கந்தர்வன் கூட்டின்னு போறான்னா நம்ம இப்படிலாம் பண்ணக்கூடாது. நம்ம இந்த நேரத்தில் நம்ம சப்போர்ட் பண்ண வேண்டியது துரியோதனை தான் சப்போர்ட் பண்ணணும், நம்ம இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்வான். உடனே பீமனுக்கு கோவம் வரும். நீ இது இப்படிதான் நீ கெடுத்துருவ, எல்லாத்தையும் கண்டபடி தீட்டு போயிடுவான் தர்மர் உடனே அர்ஜுனனை கூப்பிட்டு நீ போய் துரியோதனை காப்பாற்றி அவனை கந்தர்வன் விடுவிச்சுட்டு வா அப்படின்வார். உடனே அர்ஜுனன் தர்மர் சொன்னாக்க, தர்மர் பெரியவர் இல்லையா, அவர் சொன்னா கேட்பான். கேட்ட உடனே போவான், அர்ஜுனன் போவான். ஏன்னா அவர் அவன் நம்ம குலத்தை சேர்ந்தவன், நீ போய் காப்பாத்துனுவார். அர்ஜுனன் போவான். அர்ஜுனன் கந்தர்வ தேடி வந்திருக்காருன்னு உடனேயே அர்ஜுனனை பற்றி கந்தர்வனுக்கு நல்லா தெரியும். அர்ஜுனன் ஏற்கனவே கந்தர்வத்துக்கெல்லாம் வந்தவன் இல்லையா, பாசுபாஸ்திரம் வாங்கினவன், அர்ஜுனனோட இது தெரியும். உடனே அவன் தக்க மரியாதை கொடுத்து கந்தர்வன் அர்ஜுனனை கூட்டு போய் உட்கார வச்சுப்பான். உட்கார வச்சுட்டு என்ன விஷயம், என்ன இங்கே வந்திருக்கா, என்னன்னு இது மாதிரி நீ துரியோதனை பிடிச்சின்னு தப்பு அப்படின்வான். இல்லை அவன் இந்த மாதிரிலாம் பண்ணான்னுவான். இல்லை அவன் ஏதாவது பண்ணிக்கிட்டோம் பரவாயில்ல, இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், அவனை விட்டுருன்னுவான். விட்டுருன்னோடனே அந்த கந்தர்வன் விட்டுருவான். சரின்னு நீ கேட்கறதுனால நான் அனுப்புகிறேன், சரி கூட்டின்னு போ, அவன்கிட்ட சொல்லி இனிமேல் எங்ககிட்டலாம் வாலாட்டக்கூடாதுன்னு சொல்லி வை அப்படின்வான். சொன்ன உடனே அதை அவன் துரியோதனை சாதாரணமாக விட மாட்டான். நிறைய அட்வைஸ் பண்ணி துரியோதனுக்கு நீ பாண்டவர்கள் இன்னைக்கு அர்ஜுனன் உன்னை கேட்டதால் தப்பிச்சா, இல்லைன்னா உன்னை நாளைக்கு நாங்கள் என்ன பண்ணுவோன்னு தெரியாது. எங்கள் ஈக்குள்ள கூட்டத்தில் உன்னை கொண்டு போய் வச்சோம்னா ஆளுக்கு ஒருத்தர் கல்லால் அடிச்சே கொண்டுடுவா அவனை, ஞாபகம் வச்சுக்கோ, நீ போய் சேர்த்துருவார். இன்னைக்கு நீ உயிர் பிச்சை உனக்கு இந்த அர்ஜுனனால் தான் கிடச்சிருக்கு அப்படின்னு அதை சொல்லி அனுப்புவான். சொன்ன உடனே அவன் இவன் என்ன பண்ணுவான், ஓடி வருவான். துரியோதனை தப்பிச்சா போறோன்னு ஆயிடுத்து, கட்டி அவனை ஒரே கட்டிடலாம். துரியோதனை அசைவ முடியாத மாதிரி கட்டி தூக்கின்னு போயிடும். கட்டி தூக்கின்னு வந்த உடனே என்ன பண்ணுறதுன்னு புரியல அவனுக்கு, திணறான். கடைசியில் எல்லாம் அதெல்லாம் முடிஞ்ச உடனே ஓடி போன விரட்டி விட்டுறான் கந்தர்வன். விரட்டி விட்ட உடனே அர்ஜுனன் சரி கந்தர்வனுக்கு நன்றி சொல்லிட்டு எல்லாருக்கும் துரியோதனா கூட்டு வருவான். துரியோதனை விழுந்தடிச்சுன்னு ஓடி வருவான். ஓடி அவமானமாயிடும். துரியோதனுக்கு நாக்குப்படியும் சாகலாமான் இருக்கும். வரும்போது எதிர கர்ணன் வருவான். கர்ணன்கிட்ட நீ எல்லாம் ஒரு நண்பனா, நீ என்ன மாதிரி பண்ணிட்ட, நீ என்னை கொண்டு போய் நான் கந்தர்வன் என்னை கூட்டு போயிட்டான்னு நீ ஓடி போயிட்டியே, நல்ல துரியோதனா நீ எந்த பக்கம் போனேன்னு எனக்கு தெரியல. நான் அவன் கந்தர்வன் மாய வித்தை பண்ணுறான், வித்தையில எல்லாம் வச்சுன்னு பண்ணிட்டு இருக்கான், அவனுக்கு எதாவது நம்ம சண்டை போட வேண்டிய அவசியம் இப்போ இல்லை, அதனால நான் போயிட்டேன், அஸ்திரங்கள்லாம் உபயோகப்படுத்தலாம். உன்னை பிடிச்சின்னு போயிருக்கான்னு எனக்கு தெரிஞ்சதுன்னா நான் அனுப்பிட மாட்டேன், அவனை விட்டுக்க மாட்டேன். எனக்கு சகுனி சொன்ன அப்புறம் தான் தெரியும் அப்படின்வான். சகுனியை கூப்பிட்டு திட்டுவான் துரியோதனன். நீ பாட்டுக்கு நீ விட்டு போயிட்ட, என்ன கந்தர்வன் என்னை கட்டி இழுத்துன்னு போறான்னா நீ பார்த்துட்டு போவியா அப்படின்வான். சகுனி எவ்வளோ சொல்லுவான், நீ அவங்ககிட்டலாம் சண்டை போடக்கூடாது அப்படின்வான். நீ சண்டை போடக்கூடாதுன்னா நான் மாட்டிக்கிட்டே நீ பேசாம போயிட்டு இருக்கியா அப்படின்வான். அர்ஜுனன் தான் என்னை காப்பாற்றி கொண்டான் அப்படின்வான். எனக்கு அர்ஜுனன் என்னை காப்பாற்றினான்னு உடனே எனக்கு செத்து போகலாமான்னு தோன்றது
மனசில் நான் உயிரை விட போகிறேன் அப்படின்னுவான். அப்போ சகுனி நிறையா சொல்லுவான் விஷயங்கள். நீ வந்து உயிரை விடுறது, நீ வந்து சக்கரவர்த்தியோட பிள்ளையா பிறக்கல, நீ வந்து நாட்டை ஆளணும், நீ வந்து எதுக்காக உயிரை விடணும், இதெல்லாம் வெற்றி தோல்வியெல்லாம் ராஜாக்களுக்கு சகஜம்தான், அதையெல்லாம் பெருசாக எடுத்துக்கூடாது. நீ இப்போ இது கந்தர்வன் ஒன்று ஜெயிச்சுட்டான்னா நாளைக்கு நீ கந்தர்வனை ஜெயிச்சிடுவா, அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆனால் நீ செத்துட்டு நீ எப்படி இதெல்லாம் அனுபவிப்ப? இதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு தானே நீ எவ்வளவு பண்ணுற. இதெல்லாம் நீ அனுபவிக்கிறது இல்லைன்னா அப்புறம் எதுக்கு நீ இருந்து என்ன புண்ணியம்? நீ தாயம் ஆடி என்ன புண்ணியம்? தர்மரை ஜெயிச்சு இந்திரபிரசத்தை அடைஞ்சது என்ன புண்ணியம்? இந்திரபிரசத்தை உனக்கு கொஞ்சமாவது அனுபவிக்கணும், ஆளுன்னு தோணலையா? எல்லாம் சொல்லுவான். இதெல்லாம் சொன்ன உடனே அப்போ அவன் முழிப்பான், என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. தர்மனால அர்ஜுனனால நான் காப்பாற்றப்பட்டு கொண்டு விட்டுருக்கேன். நான் அர்ஜுனை கொல்றதுக்கு தான் வந்தேன், ஆனா நான் அர்ஜுனனால காப்பாற்றப்பட்டு கொண்டு விட்டுருக்கேனே. ஏன்னா இதை விட எனக்கு என்ன வேணும்? அர்ஜுனன் உயிர் பிச்சை கொடுத்து அமைச்சிருக்கான் இப்ப அப்படின்னுவான். அதனால அர்ஜுனன் ஒன்றும் உனக்கு உயிர் பிச்சை கொடுக்கல, தர்மர் வந்து உன்னை விட்டுருன்னு சொல்லி அர்ஜுனனை அனுப்பியிருக்காரு, அதனால அர்ஜுனன் வந்திருக்கான், அர்ஜுனன் ஒன்றும் உனக்கு பண்ணல, அர்ஜுனன் கண்டா ஆகாது உனக்கு. தர்மரை பிடிக்காது தான், அதனால தர்மர் அவன் சொல்லுவான், சகுனி எதையாவது சொல்லுவான், ஏதாவது ஒருத்தர் மாற்றி உன்னை சமாதானப்படுத்தணும் இல்லையா, அதுக்காக அது உனக்கு வந்து தர்மர் தான் சொல்லி அனுப்பிச்சிருக்கா, அதனால தான் உன்னை இது பண்ணிருக்கா, நீ அதுக்கெல்லாம் கவலைப்படாத. இல்லை நீ வந்து ஒன்று பண்ணு, இந்திரபிரசத்தை திருப்பி தர்மரை கூப்பிட்டு நாட்டுக்கு போவோம், நம்ம அயோத்திக்கு போயிட்டு இந்திரபிரசத்தை கூப்பிடுவோம், தர்மரை கூப்பிட்டு இந்திரபிரஸ்தா அவரோட பொருளை எல்லாம் கொடுத்துருவோம், அவர் பாட்டுக்கு அங்கே ஆண்டு இருக்கணும், நீ பாட்டுக்கு இங்கே ஆண்டுன்று. உனக்கு ஆளுறதுக்கு அந்த இது இல்லை. இப்போ நீ செத்துட்டா அந்த ஆட்சியாவது கிடைக்குமா உனக்கு? அது கூட கிடைக்காம ஒன்றுமே இல்லாத போயிடுவேன். இந்த ஆட்சியெல்லாம் யார் ஆளுறது? நீ செத்த அப்புறம் அந்த நான் அரண்மனை வந்து அந்த உன்னோட வைராகியம் என்ன ஆகுது, உன்னோட சபதம் என்ன ஆகுது, அதெல்லாம் அப்படியே போட்டுமா, பரவாயில்லையா? சரி அப்படின்னா அந்த மாதிரி பண்ணுவான். அதுக்கும் ஒத்துக்க மாட்டான் துரியோதனா. இல்லை இல்லை, துரியோதனுக்கு கொஞ்சம் பழைய வீம்பு வந்துடும். நான் வந்து அர்ஜுனனை ஜெயிப்பேன், பீமனை கொல்லுவேன் அப்படின்னு பழையபடி ஆரம்பிப்பான். அப்படி ஆரம்பிக்கும் போது தான் சகுனிக்கு அப்பாடான் இருக்கும். பரவாயில்ல, சகுனியை உஸ்பத்துக்காக அது சொன்னது. நீ போய் இப்போ தர்மர்கிட்ட எல்லாத்தையும் கொடுத்துருந்தா அதுக்கும் ஒத்துக்கல. அந்த நேரத்தில் கர்ணன் வரும்போது கர்ணனையும் சொல்லுவான், நீ வந்து என்னை விட்டு போயிட்ட பத்தியான்னு. நீ வந்து நீ போயிட்டு வந்தா நினச்சிருந்தானா? நீ அவகிட்ட மாட்டிட்டு எனக்கு தெரியாது, அதனால நான் போயிட்டேன், இல்லைடா நான் போயிருக்க மாட்டேன். இப்போ நான் உனக்கு வாக்கு கொடுக்குறேன், உனக்கு எந்த மாதிரி சூழ்நிலை வந்தாலும் உன் பக்கத்தில் தான் நான் இருப்பேன். நான் சாகிறதா இருந்தாலும் வாழறதா இருந்தாலும் உன் கூட தான் இருப்பேன் கடைசி வரைக்கும், உன்னை விட்டு அகல மாட்டேன். இதை நான் உனக்கு சபதமாக தரேன், உனக்கு வாக்காக கொடுக்குறேன் அப்படின்னு பிரதிஜா எடுத்துப்பான். கர்ணன் எடுத்துப்பான். கர்ணனுக்கு அந்த பிரதிஜை கிடைக்கும். இவன் வந்து அப்புறம் அதுக்கப்புறம் இவன் போயிடுவான். இவன் வந்து இது பண்ணி மறுபடியும் ஜெயகவனத்துக்கு போயிட்டு அந்த இடையர் சேரி இருக்கு இல்லையா, அந்த சேரியில் எல்லாத்தையும் கேட்டு விஷயத்தை எல்லாம் கேட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி சைலண்டாக போயிடுவான். இந்த விஷயம் இங்கே பீஷ்மருக்கு தெரிஞ்சிடும். பாண்டவர்களில் வந்து அர்ஜுனன் தான் காப்பாற்றி கொடுத்தாரு. இவன் எல்லாத்தையும் எடுத்துன்னு நாட்டுக்கு போவா பாருங்க, அங்கே கரெக்டாக இருப்பான். திருதராஷ்டிரனுக்கு தெரியாது, பீஷ்மருக்கு தெரிஞ்சிருக்கும். இவன் வந்து நாங்கள் அப்படி பண்ணோம், அந்த புள்ளி எடுத்தோம், இந்த புள்ளி எடுத்தோன்னுவான். திருப்பி திருதராஷ்டிரன் வந்து இவன் இருக்காளா பாண்டவர்களை ஏதாவது பார்த்தீங்களா, மீட் பண்ணிக்கலான்னு கேட்பான். அதுக்கு பதில் சொல்ல போனான் துரியோதனன். அதுக்கு பதில் சொல்ல என்ன உடனே பீஷ்மர் வந்து இங்கே அங்கே என்ன நடந்துன்றது ஒற்றரை வச்சிருப்பார். அந்த ஒற்றர் மூலமாக விஷயம் தெரிய வருது. இவன் வந்து பாண்டவர்கள்ட்ட தோத்துட்டு வந்திருக்கான், பாண்டவர்களை அடிச்சிருக்கா, இது கந்தர்வர்கள்ட்ட தோத்துட்டான், கடைசியில் அர்ஜுனன் தான் வந்து இவன் உயிரை காப்பாற்றி இவனை அனுப்பி விட்டுருக்கான் அப்படின்னுவான். அப்படின்னு உடனே இதுதான் நல்ல சான்ஸ்னு உடனே அதை தெரிஞ்சுட்டு அவரோட பவர் என்ன தெரிஞ்சுட்டியா, கந்தர்வர்கள்லாம் அர்ஜுனனை மதிக்கிறா, உன்னை மதிக்கல அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனுக்கு அவ்வளோ செல்வாக்கு இருக்குன்னு அர்த்தம். ஏன் அவனை பகச்சிக்கிற? நீ இப்போ கூட சொல்லு, அவளை கூப்பிட்டு அவகிட்ட சமாதானம் பண்ணி பேசி ஏதாவது கொஞ்சம் குறைச்சி கூட கொடுத்துடலாம் அவளுக்கு அப்படின்னு திருதராஷ்டிரன் சொல்லுவான். திருப்பி இப்போ வாய்ப்பு கிடைக்கிறப்பெல்லாம் திருதராஷ்டிரன் சொல்லுவான், அவளை கூப்பிட்டு கொடுத்துடலாம், சண்டை வேண்டான்றதுக்கு. ஆனால் துரியோதனுக்கு அந்த பாஞ்சாலி பண்ண அந்த இதுக்கு குருடரோட பிள்ளைன்னு சொன்ன பத்தியா, அது மனசுலயே இருக்கும். பாஞ்சாலியை பழி வாங்கணும், பீமனை பழி வாங்கணும். பீமன் வந்து அங்கே ரத்தத்தை உடச்சி உன் தடையை உடைப்பான்னான்ல, அது இது துரியோதனோட துச்சாதனுடைய குடலை உருவி மாலையாக போட்டுப்பேன், அவன் ரத்தத்தை குடிப்பேன், அவன் ரத்தத்தை பாஞ்சாலி கூந்தல் தடவுவேன்னு சொல்கிறான் இல்லையா. இதெல்லாம் இந்த சபதம்லாம் அவனுக்கு மனசில் ஓடுறது. இதை விடக்கூடாது, விடக்கூடாதுன்னு தான் தோன்றது. அதை கண்டு பயப்படவே இல்லை. அதை கண்டு பயப்படுறோம், இந்த சபதத்தை எல்லாம் கண்டு பயப்படுறவங்க வந்து வெறும் திருதராஷ்டிரன் மட்டும்தான். பீஷ்மர் வந்து இதெல்லாம் சரியில்லை, நியாயம் இல்லை, இதெல்லாம் நடந்ததுன்னா பெரிய கஷ்டமாயிடும், ஒரு வம்சத்துக்குள்ள ஒருத்தருக்குள்ள பங்காளி சண்டைன்றது பெரிய இதுவாயிடும், தாயாதி சண்டைன்னு அது பேர்.
தாயாதி சண்டை பெரிய சண்டையாயிடும் அப்படின்னு சொல்லுவா. அப்படின்னு அவர் சொல்லுவார். பீஷ்மருக்கு நினைப்பார், மீதி எல்லாரும் அர்ஜுனன் துரோணர் நினைப்பார், எல்லாருமே நினைப்பா அது வேண்டாம் திருப்பி கொடுத்துடலான்னு தான் நினைப்பான். ஆனால் இவன் ஒருத்தன் தான் தடுப்பான், அதெல்லாம் முடியாது, நான் அது மாதிரிலாம் ஃபாலோ பண்ண மாட்டேன், கொடுக்க மாட்டேன்னு துரியோதனன் தான் தடுப்பான். ஆக இப்படி இருக்கும். இந்த மாதிரி அந்த துவைதவனத்துக்கு ஒரு தரம் போயிட்டு ஒரு தரம் இந்த அவளை வந்து கிண்டல் பண்ணுறதுக்கு இவா போய் கடைசியில் இவா மாட்டிட்டு இவாளை அவள் காப்பாற்றிட்டு அங்கேருந்து அனுப்புகிற மாதிரி ஆகிடும் காட்டிலேருந்து. அந்த மாதிரி ஒரு ஒரு தரம் நடக்கிறது. அது நான் வந்து இப்போ இது வந்து திருதராஷ்டனுக்கு தெரிஞ்சு திருதராஷ்டனும் சொல்கிறான், பீஷ்மர் சொல்கிறாரு, எல்லாருமே சொல்கிறார். துரியோதன் சொல்லலை மறைச்சிடறான். ஆனால் பீஷ்மரோட ஒற்றன் வந்து கண்டுபிடிச்சி போய் சொல்லுவான் எல்லாத்தையும். எல்லா இடத்தையும் ஒற்றன் வச்சிருக்காரு பீஷ்மர். பீஷ்மரோட ஒற்றன் வந்து கண்டுபிடிச்சி போய் இந்த மாதிரி நடந்ததுன்னு சொல்லிடுவான். அது எப்படி நடக்கிறது, அவள் எவ்வளோ சொல்கிறா, சொல்லியும் கேட்கல. இப்பயும் துரியோதனன் ஒன்றும் பாண்டவர்களுக்கு அந்த ராஜ்யத்தை திருப்பி கொடுக்க மாட்டேங்கிறான். நாளைக்கு அடுத்த எபிசோடில் பார்ப்போம். தேங்க்யூ.